செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம். பிரதமரை நாளை சந்தித்து பேசுகிறார் பிரணாப் முகர்ஜி. சோனியா காந்திக்கு கருணாநிதி கடிதம். TR பாலு நேரில் கொண்டு போய் கொடுத்தார். முன்னாள் அமைச்சர் KPP சாமி கொலை வழக்கில் கைது. சுனாமி நிதி விவகாரத்தால் கொலை நடந்ததாக குற்றச்சாட்டு. திருச்சியில் காரில் கடத்தப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் ரொக்கம் பறிமுதல். தேர்தல் பணமா என்று போலீசார் விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக தாம் தெரிவித்திருந்த கருத்து பற்றி பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நாளை விளக்கம் அளிக்கிறார். ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பேசுவதற்காக பிரதமர் தற்போது நியூயார்க் சென்றுள்ளார். இதேபோல் நிதியமைச்சரும் அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை லைசன்ஸ் வழங்கப்பட்ட போது நிதியமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம். யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் என்ற விதிமுறை பாஜக ஆட்சியில் இருந்ததே கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ராசாவும் கடைபிடித்து லைசன்ஸ் வழங்கியுள்ளார். இதில் அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதால் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி CBI விசாரணை நடத்துகிறது. அப்போது நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் 2G லைசன்ஸ் வழங்குவதற்கு ஏலம் விடும் முறையை கடைபிடிக்க சொல்லியிருந்தால் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது என்று பிரதமருக்கு பிரணாப் முகர்ஜியின் அலுவலகம் குறிப்பு அனுப்பியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை பாஜக வலியுறுத்தி வருகிறது. இந்த பிரச்சினை குறித்து பிரதமரை நியூயார்க்கில் நாளை சந்தித்து பிரணாப் முகர்ஜி விளக்க இருக்கிறார். வாஷிங்டனில் செய்தியாளர்களை அவர் சந்தித்தபோது இதுகுறித்து பிரணாப் பேச மறுத்துவிட்டார். People in India back home and support base, they wanted to know your viewpoint on the 2G latest controversy. No. I told you that my question is only addressed to that, and what is to be told there, I will tell it there, not now. இதனிடையே நியூயார்க் நகரில் ஐநா மகாசபை கூட்டத்திற்கு வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேசினார். ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமர் யோஷிகோ நோட்டோவை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து வாழ்த்து கூறினார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை திமுக எம்பிக்கள் குழு தலைவர் TR பாலு சந்தித்து பேசியுள்ளார். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று நாடு திரும்பியுள்ள சோனியா காந்தியை திமுக தலைவர் கருணாநிதி சார்பில் சென்று பார்த்து நலம் விசாரித்ததாக TR பாலு கூறினார். என்றாலும் சோனியா காந்தி நாடு திரும்பி 10 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இப்போது கருணாநிதியின் தூதராக TR பாலு சென்று சந்தித்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சமீப காலமாக சோனியா காந்தி பார்வையாளர்கள் யாரையும் சந்திக்கவில்லை. கட்சி பணியிலும் ஈடுபட அவரால் முடியவில்லை. படுக்கையில் இருந்தபடி ஓய்வு எடுத்து வருகிறார். கூட்டணி கட்சி தலைவர் ஒருவரை சோனியா காந்தி சந்திப்பது இதுதான் முதல் முறை. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் மீண்டும் பூதாகரமாகிவிட்டதால் அது குறித்து அவர்கள் பேசியதாக தெரிகிறது. கருணாநிதியின் மகள் கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை டெல்லி தனி நீதிமன்றத்தில் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருணாநிதி சில சந்தேகங்களை கிளப்பி கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் சோனியா காந்தியை TR பாலு சந்தித்துள்ளார். ப. சிதம்பரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள CBI-யின் செயல்பாடுகள் குறித்து சில புகார்களை கருணாநிதி சார்பில் சோனியாவிடம் பாலு தெரிவித்துள்ளார். அத்துடன் கடிதம் ஒன்றையும் கருணாநிதி கொடுத்தனுப்பியிருந்தார். அதில் சோனியா காந்தி குணம் பெற வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அத்துடன் திமுகவிற்கு எதிரான செயல்பாடுகள் டெல்லியில் சிலரால் நடத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் KPP சாமி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை திருவெற்றியூர் KVK குப்பத்தை சேர்ந்த மீனவர் செல்லதுரை 2006ஆம் ஆண்டு காணாமல் போனார். இந்நிலையில் அவரது மனைவி இப்போது ஒரு புகார் கொடுத்துள்ளார்.
KVK குப்பத்திற்கு ஒதுக்கப்பட்ட சுனாமி நிதி விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் KPP சாமியும் அவரது சகோதரர்களும் தனது கணவரை கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாக தெரிவித்திருந்தார். உடனே போலீசார் KPP சாமி உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே திமுக அமைச்சர்கள் பலரும் வெவ்வேறு புகார்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தானும் கைது செய்யப்படலாம் என கருதி KPP சாமி படகில் கடல் பகுதியிலேயே சுற்றிக் கொண்டிருந்தார். பின்னர் அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திருச்சியில் காரில் கடத்தப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 40 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சி மேற்கு தொகுதியில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடந்த 13ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து திருச்சி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரவு 11 மணியளவில் ஒரு காரை வழிமறித்து சோதனை நடத்தினர். அப்போது காரின் ஓட்டுநர் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே காரை முழுவதுமாக பரிசோதித்தனர். பின்னர் 22 கிலோ மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 40 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை காரில் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நகைகளையும் பணத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் உள்ளாட்சி தேர்தலுக்காக இவை கொண்டுவரப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாக உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டதற்கு அக்கட்சி விரைவில் வருத்தமடையும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் சட்ட விரோதமானது, நியாயமற்றது என்றும் கூறினார். மேலும் 100 பேரை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் துப்பாக்கியை கையில் எடுத்தது மனித உரிமை மீறல் என்று தெரிவித்த கிருஷ்ணசாமி, கூட்டணி கட்சிகளுடன் கலந்தாலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாக வேட்பாளர் பட்டியலை அதிமுக அறிவித்திருப்பது கண்டனத்துக்கு உரியது என்றும் இந்த முடிவினால் அந்த கட்சி விரைவில் வருத்தமடையும் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக மட்டும் தனது வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இருக்காது. மேலும் தமிழக மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு தான் 2011 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பளித்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படியொற்ற ஒரு நிலையை உருவாக்காதது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி மேற்கொள்ள இருக்கும் ரத யாத்திரையை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தொடங்கி வைக்கிறார். ஊழலை எதிர்த்து நாடு முழுவதும் ரத யாத்திரை மேற்கொள்ளப் போவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் LK அத்வானி அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த யாத்திரை வரும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி பீகாரில் இருந்து தொடங்க உள்ளது. யாத்திரையை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தொடங்கி வைக்கிறார். பட்ட பகலில் பெண்ணிடம் 3 பவுன் தங்கச்சங்கிலி பறிப்பு, அரியலூரில் பரபரப்பு. இலைகள் விட்டு வளரும் அதிசய வாழைமரம், அரக்கோணத்தில் அதிசயம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.